ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சொல்லத்தான் நினைக்கிறேன் வித் மீ ராஜேஷ். ஸோ இந்த ப்ரோக்ராம் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். உங்க வாழ்க்கையில் நடந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க என் கூட கால் பண்ணி ஷேர் பண்ணிக்க போறாங்க. இன்னைக்கு உங்களோட நாள் ரொம்பவே சிறப்பா அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா என்னோட நாளும் சூப்பரா இருந்தது. ஸோ நம்ம கூட பேச போற ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ 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 வணக்கம், லைன்ல இருக்கீங்க, சொல்லுங்க. ஹாய், யார் எங்க இருந்து பேசுறீங்க? தேனாம்பேட்ல இருந்து கால் பண்றீங்களா? ஓகே, உங்க பேர் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. சூப்பருங்க, நான் சொல்லவே இல்லை, நீங்களே பண்றீங்க, ரொம்ப நல்லவங்க நீங்க. உங்க பேர் சொல்லுங்க. போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. ஹலோ, இதே மாதிரி தாங்க கால் பண்ணி ஏதோ சொல்ல வராங்க, அதுக்கப்புறம் சொல்ல மாட்டாங்க. டிவி வால்யூம் அதிகம் வச்சா இதுதான் ப்ராப்ளம். ஸோ அடுத்த வாட்டி கால் பண்ணும்போது டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க, போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. நம்ம ரெண்டு பேரும் டைரக்டா பேசலாம். ஸோ இவங்களுக்காக ஒரு செம்ம சாங் பாருங்க. வெல்கம் பேக். ஓப்பனிங் ஒரு செம்ம சாங் பார்த்தோம். இப்போ நம்ம கூட பேச போற நெக்ஸ்ட் காலர் யார் எங்க பார்க்கலாம். ஹலோ, இந்த ஷோ பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும், சொல்லத்தான் நினைக்கிறேன். உங்களோட வாழ்க்கையில நடந்த எந்த விஷயமா தான் நீங்க என்கிட்ட கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல உங்களை ரொம்பவே சோகப்படுத்தின விஷயமா இருந்தாலும் சரி, என் கூட கால் பண்ணி பேசி உங்க மனசை நீங்க ஆத்திக்கலாம், கவலைப்படாதீங்க. இப்ப நம்ம ஷோல பார்க்க போற நெக்ஸ்ட் காலர். ஹலோ, குட் ஈவினிங் சார். வெரி குட் ஈவினிங். யாரு எங்க இருந்து பேசுறீங்க? ஈரோட்ல இருந்து ராஜி. ஈரோட்ல இருந்து ராஜி. எப்படி இருக்கீங்க ராஜி? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? சார்லாம் கூப்பிட வேண்டாம், என்ன பேர் சொல்லியே கூப்பிடுங்க. ஓகே ஓகே. ஓகே, சொல்லுங்க. அப்புறம் இன்னைக்கு நாள் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா இருக்கு சார். இல்ல முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டேக்கு ட்ரை பண்ண வேண்டியதான். ஓகே, சாப்பிட்டாச்சா? என்ன இல்ல சார். ஓகே, சொல்லுங்க, என்ன சொல்ல வந்தீங்க? என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னா, ஆக்சுவலா ஒரு நிமிஷம், சொல்லத்தான் நினைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் எப்படி என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க சொல்லுங்க, என்ன சொல்றதா? கண்டிப்பா. அதுல நான் ஒரு உண்மை சம்பவம் சார். ஓகே. நான் ஒரு ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். நாங்க ட்ரைனிங் காலேஜும் அந்த அடுத்த இருக்கிற அந்த காம்பவுண்ட் சுவர் முதியோர் இல்லமும் அனாதை இல்லமும் இருந்தது. ஓகே. ரொம்ப வருத்தமா இருந்தது. நாங்க ட்ரைனிங் முடிச்சுட்டு நாங்க போய் பார்த்துட்டு வந்தோம். அப்ப நான் நினைச்சேன், இந்த மாதிரி இருக்கவே கூடாது, உலகத்துல எங்கேயுமே இந்த மாதிரி இடங்கள் இருக்கவே கூடாது, ஒழிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் நானு. எந்த மாதிரி இடம்? ஐ மீன் அனாதை இல்லமும் அந்த முதியோர் இல்லமும் இருக்கீங்களா? ஆமாங்க. ஓகே ராஜி, ரொம்பவே நல்ல கருத்தை எடுத்து வச்சிருக்கீங்க. பாக்குற மக்கள் கண்டிப்பா இதை புரிஞ்சுப்பாங்க நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். அவங்க சொல்ல வந்ததெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், வயசானா அவங்களை முதியோர் இல்லத்துல போட்டுறாதீங்க, இல்ல அனாதை இல்லத்துல போட்டுறாதீங்க, ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. பாக்குறவங்க கண்டிப்பா அதுக்கான ஸ்டெப் எடுப்பீங்க நம்புறேன். சோ இவங்களுக்காக ஒரு செம்ம சாங் ஒன்று பாருங்க. வெல்கம் பேக். சூப்பரான சாங் பார்த்தோம். இப்போ நம்ம கூட பேச போற நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க கள்ளுக்குடியில இருந்து பேசுறோம். ஓகே, உங்க பேர் என்னம்மா? எங்க பேரு கிரிஜா. கிரிஜாவா? கிரிஜா, டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கோங்க கிரிஜா. இப்படிதாங்க கால் பண்றவங்க எல்லாமே டிவி வால்யூம் அதிகம் வைக்கிறீங்க, இல்ல போனை கட் பண்ணிட்டு போறீங்க. ஏன் மேல அவ்வளவு என்னங்க உங்களுக்கு ரொம்ப நல்லவங்க. சரி, இப்ப காலர் பண்ண அடுத்த காலர் பார்க்கலாம். ஹலோ ஹலோ வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் கோட்டையில இருந்து பேசுறேன். ஓகே, உங்க பேரு? பேரு உத்ரா. உத்ரா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? ஏன் பயந்து பயந்து பேசுறீங்க? ஜாலியா பேசுங்க. சரி சொல்லுங்க உத்ரா, இந்த ஷோட டாபிக் பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை எங்க கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்க எங்க கூட இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறீங்க? என்ன? இல்ல உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கும்ல, அதை நீங்க எங்க கிட்ட சொல்லலாம். சொல்லுங்க. சந்தோஷம் எதனா சொல்லுங்க, ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? டிவி பார்க்காதீங்க, எங்கிட்ட போன்ல பேசுங்க. சரி ஓகே, ரொம்பவே பயப்படுறீங்க. நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது நீங்க கண்டிப்பா எதனா ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். ஸோ இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பர் சாங், என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு சொல்லத்தான் நினைக்கிறேன் வித் மீ ராஜேஷ். நம்ம கூட பேச போற அடுத்த காலர் பார்க்கலாம். ஹலோ ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
சார் காஞ்சிபுரத்துல இருந்து தேவா பேசுறேங்க. தேவா எப்படி இருக்கீங்க தேவா? நல்லா இருக்கீங்க சார். நீங்க? சூப்பரா இருக்கேன் தேவா, தேங்க்ஸ். அப்புறம் எப்படி நீங்க என்ன பண்றீங்க தேவா? எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்கேன் சார். இங்க எம்எஸ்சி படிச்சிட்டு இருக்கீங்களா? படிச்சுட்டு இருக்கேன். சரி, ஓகே ஓகே. அப்புறம் இன்னைக்கு சாப்பிட்டாச்சா? டின்னர்லாம் முடிஞ்சிச்சா? இனிமேல் தான் சாப்பிடணும். இனிமேல் தான் சாப்பிடணுமா? ஓகே ஓகே. சொல்லுங்க தேவா. கேபிள்ல ராஜ் மியூசிக் வரல, அதான் ஃபர்ஸ்டே கால் பண்ணிட்டு வெயிட்டிங்ல இருந்தேன். ராஜ் மியூசிக் வரலையா? சரி ஓகே, கண்டிப்பா என்னன்னு பாத்துடலாம், கவலையப்படாதீங்க. கூட சீக்கிரத்துல வந்துடும், கவலையப்படாதீங்க. சொல்லுங்க தேவா, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி எப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயமோ இல்ல ரொம்பவே சந்தோஷம் கொடுக்க வேண்டிய விஷயமோ எது இருந்தாலும் எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் நீங்க. நான் வந்து கிளாஸ்ல லவ் பண்றேங்க சார். ஆனா நானே கஷ்டப்பட்டு படிக்கிறதுனால இந்த படிப்பும் முக்கியம், லவ் சொல்லாம வானோன்னு ஒரு தயக்கமா இருக்கு. ஓகே, நீங்க கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, லவ்வும் பண்றீங்க, அந்த லவ்வ சொல்லாம வேணாமான்னு ரொம்ப தயக்கமா இருக்கா? ஆமாங்க சார், கொஞ்சம் குழப்பமா இருக்கு எனக்கு. என்ன பண்றதுன்னு, ஏன்னா 2 வருஷம் பிஎஸ்சி முடிச்சுட்டு 2 வருஷம் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு நானே விருப்பப்பட்டு எம்எஸ்சி வந்திருக்கேன். ஓகே, இன்னும் பிஹெச்டி பண்ணலான்னு ஆசை எனக்கு. சரி, ஆனா இது உங்க வாழ்க்கையோட விஷயம், அது நீங்க தான் முடிவு எடுக்கணும். நான் என்னோட சஜஷன் கேட்டீங்கன்னா, படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் லவ் பண்றதா ஒரு மெச்சூரிட்டி. அதேதான் நானே முடிவு பண்ணிருக்கேன். ஓகே, அவங்ககிட்ட கேட்டிருக்கேன். சரி, அவங்கதான் உங்களுக்கு கிடைக்கணும்னு இருந்ததுன்னா கண்டிப்பா கிடைப்பாங்க, கவலையப்படாதீங்க. நீங்க படிச்சு முடிச்சுட்டு வேலையை ட்ரை பண்ணுங்க. நல்ல வேலையில இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு அவங்க கிடைப்பாங்கன்னு சொல்லி நாங்க நம்புறோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். இப்போ உங்களுக்காக ஒரு செம்ம சாங் பாருங்க. வெல்கம் பேக். ப்ரீவியஸ் காலருக்காக ஒரு சூப்பரான சாங் போதும். இப்ப நம்ம கூட பேச போற அடுத்த காலர் யாரு, எங்க இருந்துன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ, திருவோணத்துல இருந்து பேசுறேன், சூரியகலா. சூரியகலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் மேடம். அப்புறம் சொல்லுங்க, அப்புறம் நைட் எல்லாம் சாப்பாடுலாம் முடிஞ்சிச்சா? இன்னும் இல்லையே, இனிமேல் தான் சாப்பிடணும். இனிமேல் தான் சாப்பிடணுமா? சரி, அப்புறம் சொல்லுங்க மேடம். அப்புறம் இந்த ஷோ பத்தி உங்களுக்கு தெரியும்ல, உங்க வாழ்க்கையில நடந்த எதனா ஒரு விஷயத்த எங்க கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். நீங்க என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு? வாழ்க்கையில நடந்ததுன்னா, எங்க வீட்டுக்கார் வந்து மாமா பையன் எனக்கு. ஓகே, அவங்க என்னை கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அப்படியா? ஏன் நினைக்கல? அவங்க கொஞ்சம் வசதியானவங்க அப்படிங்கறதால. அப்படியா? என்னங்க வசதியில சொந்த மாமா பையனாச்சு. ஓ, அவங்களை கல்யாணம் பண்ணிக்கல, உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கா? ஆமா. சரி, ஓகே. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஒரு வருஷம் ஆச்சா? சரி, ஓகே. உங்க வாழ்க்கை இதே மாதிரி எப்பவுமே சந்தோஷமா இருக்கும் நாங்க வேண்டிக்கிறோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். இதே மாதிரி ரெகுலரா கால் பண்ணிட்டே இருங்க. இப்ப உங்களுக்காக ஒரு செம்ம சாங். வெல்கம் பேக் டு சொல்லத்தான் நினைக்கிறேன் வித் மீ ராஜேஷ். ஸோ இந்த ஷோ பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும், நான் திருப்பியும் ஒரு வாட்டி உங்களுக்கு சொல்றேன். எப்படின்னா, நீங்க உங்க வாழ்க்கையில் நடந்த எந்த ஒரு சம்பவத்தையும், ஒரு சோகமான விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க என்கிட்ட கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கூட பேச போற காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? பேசுறேன் சார். நல்லா இருக்கு சார். அப்படியா? ரொம்பவே நன்றி சார். பாத்துட்டே இருங்க ரெகுலரா. சரி, சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க, எனக்கு சரியா கேட்கல. செல்வராஜ். செல்வராஜா? சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டாச்சா? ஆமா சார், சாப்பிட போறேன் சார். ஓ, சாப்பிட்டுட்டு தான் சாப்பிட போறேன்றீங்களா? ஆமா சார். சூப்பர் சூப்பர். சரி, சொல்லுங்க. அப்புறம் இந்த நிகழ்ச்சியில நீங்க என்ன ஷேர் பண்ணிக்க போறீங்க என் கூட? உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். எல்லாம் சந்தோஷமா இருக்கு. இப்பதான் முதல்ல நான் பேசுறேன். ஓகே ஓகே, எல்லா விஷயமும் சந்தோஷமா இருக்கு. ஒரு பர்டிகுலரா இந்த 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 நிகழ்ச்சி என் வாழ்க்கை நடந்தது வந்து நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் அப்படின்ற ஒரு இன்சிடென்ட் எதனா இருக்கா? புரியல. ஆமா சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கா? ஓகே, இதே மாதிரி சந்தோஷத்தோட எப்பவுமே நீங்க இருக்கணும் நாங்க வேண்டிக்கிறோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். இப்போ உங்களுக்காக ஒரு செம்ம சாங், ஒரு செம்ம சாங் ஒன்னு பாத்துருப்பீங்க. இப்ப நம்ம கூட பேச போற நெக்ஸ்ட் காலர் யார் எங்க இருந்து பார்க்கலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல சிங்கோசத்திரம் சார். ஓகே, உங்க பேரு? தேவா. தேவேந்திரன். தேவா. ஓகே தேவா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். ஓகே, என்ன பண்றீங்க நீங்க? படிக்கிறீங்களா, ஒர்க் பண்றீங்களா? ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே தேவா, அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு ஒர்க்லாம்? சூப்பரா போயிட்டு இருக்கா? சூப்பரா போகுதுங்க. சரி, ஓகே தேவா, இன்னைக்கு நாள்ல நீங்க பண்ண ஒரு நல்ல விஷயம் நான் சொல்லுங்க. சார், என் லவருக்காக எழுதிய ஒரு சின்ன கவிதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிருக்கேன் சார்.
ஓகே, உங்க லவருக்கு ஒரு கவிதை சொல்ல போறீங்களா? சார் சொல்லுங்க. இடைவேளை இல்லாமல் உன்னோடு பேச நினைக்கிறேன், ஆனால் உன் விழிகளின் பேச்சினை கேட்டு சிறையாக நிற்கிறேன். அவ்வளவுதான். சூப்பர். இது நீங்களே எழுதுனதா இல்ல சுட்டதா? ஆமாங்க, நானே எழுதுனேன் சார். அப்படியா? சரி, ஓகே ஓகே தேவா, சூப்பரா ஒரு கவிதை சொன்னீங்க உங்க லவ்வுக்காக. இப்ப அவங்களுக்காக ஒரு செம்ம பாட்டு வந்து இதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ப்ரீவியஸ் காலருக்காக ஒரு செம்ம சாங்னு பாத்தீங்க. இப்ப நம்ம கூட பேச போற நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். ஹலோ. ராகங்கள் மாறலாம், ஆனால் எங்கள் ராஜு மியூசிக்கின் தரம் என்றும் மாறாது. வணக்கம் சார். ராஜு சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். உங்ககிட்ட பேசல இன்னுமே சூப்பரா இருப்பேன்னு நம்புறேன், கவலைப்படாதீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க புதுசா இருந்தாலும் இப்ப வந்து ரொம்ப சேரிட்டீங்களா, நல்லா நடத்துறீங்களா? அப்படியா? உங்க வீட்டுல கரண்ட் இல்லையா? இல்ல இல்ல, இருக்கு சொல்லுங்க. உண்மையாதான் சொன்னாங்க. இல்ல இல்ல, உண்மையாதான் சொன்னான். ஓகே சார், ரொம்பவே நன்றி சார், நான் சும்மா தான் சொன்னேன். சொல்லுங்க சார், இன்னைக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? இப்ப இன்னைக்கு வந்து +2 மாணவ மாணவிகளை எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஓகே, முதல்ல அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுறேன் நம்ம ராஜு மியூசிக் சார்பா. கண்டிப்பா +2 எக்ஸாம் எழுதின எல்லா மாணவ மாணவிகளுக்கும் என் சார்பாவும் காலர் சார்பாவும் வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டோம். செம்மையா ஸ்கோர் பண்ணுவீங்க, கவலைப்படாதீங்க. சோ thank you so much for calling. இதே மாதிரி ரெகுலரா கால் பண்ணிட்டே இருங்க. இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பர் சாங் ஒன்று. வெல்கம் பேக் டு சொல்லத்தான் நினைக்கிறேன் வித் மீ ராஜேஷ். சோ நம்ம கூட பேச போற அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். யாரு எங்க இருந்து பேசுறீங்க? கண்டுபிடிங்க பார்க்கலாமே. இப்படி சொல்லியே உசு பேத்தி விட்டு ரணகணம் ஆக்கிட்டீங்களா? ஆல்ரெடி யாருன்னு தெரியலையே சார். ஈரோட்ல இருந்து ரமேஷ் பேசுறேங்கண்ணா. ஓ ரமேஷ், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேண்ணா. எங்க மறந்துட்டீங்க? நீங்க நேத்துலாம் காலே பண்ணல, அதனால தான் மறந்துட்டேன். நேத்து கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சுங்கண்ணா, அதனால வெளியில போயிட்டோம். அப்படியா? சரி, ஓகே ரமேஷ். அப்புறம் ஷோலாம் பாத்துட்டு இருக்கீங்களா? பாத்துட்டு தான் இருக்கோம். கரண்ட் போயிருதுண்ணா, அதானே பெரிய சல்லண்ணா இங்க. அப்படியா? எல்லா இடத்துலயும் அதே சொல்லதாங்க. இன்னும் உங்களுக்கு மட்டும் ஃபீல் 7 மணிக்கு போச்சுன்னா 9 மணிக்கு தாங்கண்ணா வருது. எல்லாருக்கும் அதே ஃபீலிங் தான் சார். சரி, ஓகே ரமேஷ், சொல்லுங்க என்ன பண்ணீங்க இன்னைக்கு நாள்ல? நீங்க இதான் சூப்பரா பண்ணப்பா, இந்த நாள் வந்து இது பண்ணிட்டேன், பெஸ்டா பண்ணேன் அப்படின்னா என்ன சொல்வீங்க? இல்லைங்களா, எங்க வீட்டுல இன்னைக்கு நான் தானே சமையல் செஞ்சேன், அதனால பெஸ்ட். அப்படியா? அதையா பெஸ்ட்ன்றீங்க? அது ஃபர்ஸ்ட் ஆச்சு என்ன? இல்ல, என்னால மேரேஜ் அப்புறம் பண்ணவே இல்ல. எங்க ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாதனால டயர்டா இருக்கங்காட்டி நான் பண்ணேன். சூப்பர் சூப்பர் ரமேஷ், நீங்க பண்ற நல்ல விஷயம் தான். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்க கண்டிப்பா பண்ணியே ஆகணும். சரி, இன்னைக்கு கால் பண்ணதுக்காக ரொம்பவே நன்றி. இதே மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டே இருங்க. 2 பேரும் விட்டு கொடுத்து வாழ்றதுதான் வாழ்க்கை. சோ இதை தொடர்ந்து ஒரு செம்ம சாங் ஒண்ணு. ப்ரீவியஸ் காலர் ரமேஷ்காக ஒரு செம்ம சாங் சிச்சுவேஷன் சாங்க போட்டாங்க. சரி, நம்ம கூட பேச போற அடுத்த காலர் யாருன்னு பாப்போம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் காமராஜபுரம் புஷ்பா. புஷ்பா மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் சொல்லுங்க, எப்படி போயிட்டு இருக்கு இந்த நாள்? சூப்பரா போயிடுச்சு எல்லாம். அப்புறம் டின்னர்லாம் முடிஞ்சிருச்சா? சாப்பாடெல்லாம் முடிஞ்சிச்சு. ஐயோ, இது காட்டியமா? ஆமா ஆமா, 8:30 சாப்பாடுலாம் முடிஞ்சிட்டு படுக்க போற நேரம். இது டிவி சொல்லத்தான் நினைக்கிறேன், பாட்டு பாத்துட்டு இருக்கேன். நேற்றுக்கு சூப்பர் பாட்டு 8 மணில இருந்து 9:30 வரை சூப்பரா பாட்டாங்க. டெய்லி அதே டைம் தான், மாறவே மாறாது. 8 ல இருந்து 9:30 மணி வரைக்கும் தான் சூப்பர் சாங். இன்னைக்கும் போட்டாங்க நிறைய பாட்டு, பாக்கல நீங்க? இன்னைக்கு போட்டாங்க. அந்த சாருக்கு நன்றி சொல்லிருங்க. அந்த சாருக்கு தானே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிடலாம், கவலையப்படாதீங்க. அப்புறம் சொல்லுங்க, இன்னைக்கு இந்த ஷோ எப்படின்னா உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சந்தோஷமான விஷயமோ இல்ல துக்கமான விஷயமோ நீங்க எங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். நீங்க என்ன சொல்ல போறீங்க? சொல்றேன். என் ஃப்ரெண்ட் தூத்துக்குடியில இருக்காங்க. ஓகே. அவங்க பேரு விஜயா. ஓகே. அவங்க வந்து நான் சின்ன வயசுல கஷ்டப்படும் போது அவங்க வீட்டுல இருந்தேன். ஓகே. இப்ப அவங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன் பாத்துக்கோங்க. இந்த டிவி பாத்துக்கிட்டு இருந்தாங்கன்னாக்கி என் குரல கேட்டாங்கன்னாக்கி எனக்கு போன் பண்ணுவாங்க. போன் பண்ண சொல்லுங்க. நான் சொல்றேன், கண்டிப்பா அவங்க டிவி பார்த்தா கண்டிப்பா பாத்துட்டு இருப்பாங்க நம்புறோம். அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா போன் பண்ணுவாங்க. ஒரு போன் கால் கிடையாது, ஒரு அட்ரஸ் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ரொம்ப அவங்கள மிஸ் பண்றேன். ரொம்ப பாக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். ஓகே, கவலைப்படாதீங்க புஷ்பா மேடம், கண்டிப்பா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. தேங்க்யூ so much for calling. இப்போ உங்களுக்காக ஒரு செம்ம சாங்.